ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டீச்சர் வாசன். அல்டிமேட் ஸ்டார் அஜித் சார் நடிச்ச வில்லன் படத்தோட சம்மரி தான் பார்க்க போறோம். அதன் மூலமா நம்ம இங்கிலீஷும் கத்துக்க போறோம். சிவா மற்றும் விஷ்ணு இரட்டை சகோதரர்கள். அப்படின்னா சிவா அண்ட் விஷ்ணு ஆர் ட்வின்ஸ். சிவா தனது தம்பியை பார்த்து கொள்கிறார். டேக் கேர் அப்படின்னா டேக் கேர் ஆஃப் அப்படின்னா பார்த்து கொள்வது அப்படின்னு அர்த்தம். HIS ஹிஸ் அப்படின்னா அவனுடைய, இவனுடைய, அவருடைய, இவருடைய அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஓகே. யங்கர் பிரதர் அப்படின்னா தம்பி. சிவா அண்ட் விஷ்ணு ஆர் ட்வின்ஸ். சிவா மற்றும் விஷ்ணு இரட்டை சகோதரர்கள். சிவா டேக்ஸ் கேர் ஆஃப் ஹிஸ் யங்கர் பிரதர் அப்படின்னா சிவா அவருடைய தம்பியை பார்த்துக் கொள்கிறார், கவனித்துக் கொள்கிறார். டேக் கேர் ஆஃப் அப்படின்னா பார்த்துக் கொள்வது, கவனித்துக் கொள்வது. பெற்றோர் விஷ்ணுவை கைவிட விரும்பினார்கள். அதனால் சிவா அவரை அழைத்து கொண்டு ஓடினார். தேர் பேரண்ட்ஸ் அப்படின்னா அவர்களுடைய பெற்றோர்கள். எவர்களுடைய? விஷ்ணு மற்றும் சிவா. சரிங்களா? இப்போ தேர் அப்படின்னா அவர்களுடைய, இவர்களுடைய அப்படின்னு அர்த்தம். WANT வாண்ட் அப்படின்னா வேண்டும் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். விரும்புவது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். தேர் பேரண்ட்ஸ் வாண்டட் அப்படின்னா அவர்களுடைய பேரண்ட்ஸ் விரும்பினார்கள். என்ன விரும்பினார்கள்? டு லீவ் விஷ்ணு, விஷ்ணுவை கைவிட. சரி, இப்ப நல்ல கவனிங்க. LEAVE இந்த லீவ் அப்படின்ற வார்த்தைக்கு விடுமுறை, விட்டு செல்வது, கைவிடுவது, கிளம்புறது, புறப்படுறது, இந்த மாதிரிலாம் அர்த்தம் இருக்கு. மனசுல வச்சுக்கணும். அதே போல கவனிங்க. RUN ரன், இதோட பாஸ்ட் தான் ran. ரன் அவே அப்படின்னா ஓடி போறது அப்படின்னு அர்த்தம். ஆனா ரன் அவே அப்படின்ற ஃப்ரேஸுக்கு வீட்டை விட்டு ஓடி போறது அப்படின்னே அர்த்தம் இருக்கு. அதனால தமிழ்ல வீடு அப்படின்னு வார்த்தை வந்திருக்கு. ஆனா அதுக்கேற்ற மாதிரி இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை கூட இல்லையே அப்படின்லாம் கேட்க கூடாதுங்க. நான் சொல்லிட்டேன், திரும்பவும் சொல்றேன். ரன்னவே அப்படின்ற வார்த்தைக்கு ஓடி போறது அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா அதுக்கு ரன்னவே அப்படின்ற ஃப்ரேஸுக்கு வீட்டை விட்டு ஓடி போறது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. சரிங்களா? ஓகே. சோ அதனால சிவா ran away with him. சிவா அவருடன் வீட்டை விட்டு ஓடினார். சரி, அப்புறம் சுந்தரமூர்த்தி என்ற கெட்டவன் விஷ்ணுவை தாக்கி அவரை ஊனமுற்றவராக ஆக்கினான். எ பேட் மேன் அப்படின்னா கெட்டவன் அப்படின்னு அர்த்தம். ஒரு கெட்டவன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நேம்டு சுந்தரமூர்த்தி. சுந்தரமூர்த்தி என்ற பெயர் உள்ள ஒரு கெட்டவன் அட்டாக்ட் விஷ்ணு, விஷ்ணுவை தாக்கினான். மற்றும் அண்ட் மேடும் டிசேபிள்டு, மேட் ஹிம், மேடும் அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க. டிசேபிள்டு அப்படின்னா ஈடி வந்திருக்கிறதால பாஸ்ட் டென்ஸ் வெர்பா இருக்குமோ அப்படிலாம் நினைக்க கூடாது. டிசேபிள்டு அப்படின்னா அட்ஜெக்டிவ். என்ன அர்த்தம்? ஊனமுற்ற அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. அடுத்தது, சிவா நடத்துனராக வேலை செய்கிறார் மற்றும் கெட்ட பணக்காரர்களிடமிருந்து திருடுகிறார். சரி, சிவா நடத்துனராக வேலை செய்கிறார் அப்படின்னா சிவா ஒர்க்ஸ் ஆஸ் அ கண்டக்டர். சிவா ஒரு கண்டக்டராக வேலை பார்க்கிறார், வேலை செய்கிறார். அண்ட் மற்றும் ஸ்டீல்ஸ் திருடுகிறார் ஃப்ரம் பேட் ரிச் பீப்புள், கெட்ட பணக்காரர்களிடம் இருந்து. ஏஎஸ் ஆஸ் அப்படின்ற வார்த்தைக்கு ஆக அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஆஸ் அ கண்டக்டர் அப்படின்னா ஒரு கண்டக்டராக. சிவா ஒர்க்ஸ், சிவா வேலை பார்க்கிறார், வேலை செய்கிறார். சரி, இந்த ஒர்க்ஸ், ஸ்டீல்ஸ் ஏன் எஸ் வந்திருக்கு? ஏன்னா இந்த வாக்கியம் சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கு. சிம்பிள் பிரசன்ட்ல ஒரு ரூல் இருக்கு. அது என்ன ரூல்? ஒரு வாக்கியம் சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கு. அதுல தேர்ட் பர்சன் சிங்குலர், அதாவது மூன்றாவது நபர் பத்தி பேசும் பொழுது தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹி, ஷி, இட்டு அப்புறம் ஏதாவது பேரு வந்துடுச்சுன்னா அந்த வாக்கியத்துல வரக்கூடிய வெர்பு கூட எஸ் அப்படின்ற வார்த்தையை சேர்க்கணும். அது இலக்கண விதி. இந்த வாக்கியத்துல ஒர்க் அப்படின்றது ஒரு வெர்பு, ஸ்டீல் அப்படின்றது ஒரு வெர்பு. அந்த பணத்தை வைத்து விஷ்ணுவுக்கும் மற்ற ஏழைகளுக்கும் அவர் உதவுகிறார். He uses the money. He uses the money அப்படின்னா அவர் அந்த பணத்தை யூஸ் பண்றாரு. எதுக்கு? To help Vishnu and many other poor people. To help அப்படின்னா உதவ. To help Vishnu அப்படின்னா விஷ்ணுவுக்கு உதவ. To help Vishnu and many other poor people. விஷ்ணு மற்றும் பல ஏழைகளுக்கு to help உதவ he uses the money. அவர் அந்த பணத்தை பயன்படுத்துகிறார். த அப்படின்ற வார்த்தைக்கு அந்த, இந்த அப்படின்னு அர்த்தம் இருக்கு. தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே PDF-ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, PDF ஃபைல். ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா PDF உடனடியா வாங்கிக்கலாம். சிவா லாவண்யாவை காதலிக்கிறார். ஆனால் அவள் அவருடைய எதிரியின் உறவினர். சிவா லவ்ஸ் லாவண்யா அப்படின்னா சிவா லாவண்யாவை லவ் பண்றாரு. பட் ஆனால் ஷீ இஸ் a ரிலேட்டிவ் ஆஃப்
his enemy. இந்த ஆஃப் அப்படின்ற வார்த்தைக்கு உடைய அப்படின்னு அர்த்தம் இருக்கு. his அப்படின்னா அவருடைய இவருடைய. she is a relative அப்படின்னா அவள் ஒரு உறவினர். யாருடைய உறவினர்? of his enemy, அவருடைய எதிரியினுடைய. அவருடைய எதிரியினுடைய. இந்த உடையன்னு பார்த்துக்கிட்டு குழப்பிக்காதீங்க சரிங்களா. ஆஃப் அப்படின்னா உடைய, ஹிஸ் அப்படின்னா அவருடைய. சரி ஓகே. ஆஃப் ஹிஸ் enemy அப்படின்னா அவருடைய எதிரியினுடைய. புரியுதுங்களா? சரி ஓகே. சுந்தரமூர்த்தி மாற்றுத்திறனாளிகள் இல்லத்தில் பல பிரச்சனைகளை உருவாக்குகிறார். சுந்தரமூர்த்தி கிரியேட்ஸ் மெனி ப்ராப்ளம்ஸ். சுந்தரமூர்த்தி பல பிரச்சனைகளை உருவாக்குகிறார். அட் த ஹோம் ஃபார் த டிசேபிள்டு, மாற்றுத்திறனாளிகளுக்கான இல்லத்தில். சரி இப்ப கவனிங்க, ஹோம் ஃபார் த டிசேபிள்டு அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான இல்லம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஓகே, அடுத்தது. தங்கம் என்ற பெண் சிவாவை காதலிக்கிறாள், ஆனால் அவருக்காக தன் காதலை விட்டுக் கொடுக்கிறாள். A girl named தங்கம், தங்கம் என்ற பெயருள்ள ஒரு பெண் லவ் சிவா, சிவாவை லவ் பண்றா. பட் gives up her love for him, அவருக்காக அவளுடைய காதலை விட்டுக் கொடுக்கிறாள். சரி. சிவா ஃபைட்ஸ் த பேட் மேன் அப்படின்னா சிவா அந்த கெட்டவனிடம் சண்டையிடுகிறார் மற்றும் and saves everyone, அனைவரையும் காப்பாற்றுகிறார். சரி. இறுதியில் சிவா லாவண்யாவையும் தங்கம் விஷ்ணுவையும் திருமணம் செய்கிறார்கள். ஃபைனலி அப்படின்னா இறுதியாக கடைசியாக சிவா மேரிஸ் லாவண்யா, சிவா லாவண்யாவை திருமணம் செய்கிறார். அண்ட் தங்கம் மேரிஸ் விஷ்ணு, மற்றும் தங்கம் விஷ்ணுவை திருமணம் செய்கிறாள். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.